நூலகம் நோக்கி அப்படிங்கிற தலைப்பு கீழே அறிஞர் அண்ணா நூற்றாண்டு நூலகம் இருக்குங்களா, அந்த நூலகத்தினை பற்றின தகவல் தான் வந்துட்டு இதில் சொல்லியிருக்காங்க. நூலகங்களை பற்றி ஃபஸ்ட்டு வந்துட்டு என்ன பாக்ஸில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலகளவு அப்படின்னு சொன்னவங்க யாருங்க? ஔவையார் தாங்க சொன்னாங்க. உலகறிவை நாம் பெறுவதற்கு பாடநூல் மட்டும் போதாது, துறை சார்ந்த நூல்களையும் தேடி படிக்கணும்னா அதுக்கு துணை புரியறது நூலகங்கள் தான் சொல்கிறாங்க. பிற துறை சார்ந்த நூல்களையும் படிக்கணும்னா அதுக்கு வந்துட்டு துணை புரிவது நூலகம்னு சொல்கிறாங்க. நூலகங்கள் பார்த்திங்கன்னா மாவட்ட நூலகம், கிளை நூலகம், ஊர்ப்புற நூலகம், பகுதி நேர நூலகம், தனியார் நூலகம் என பல வகைப்படும்ன்றாங்க. ஆசியாவிலேயே 2வது பெரிய நூலகம் நம் தமிழ்நாட்டில் உள்ளதுங்க. அதுதாங்க அண்ணா நூற்றாண்டு நூலகம். ஓகேங்களா? ஆசியாவிலே 2வது பெரிய நூலகம் தமிழ்நாட்டில் இருக்கிற அறிஞர் அண்ணா நூற்றாண்டு நூலகம்ங்க. அது கோட்டூர்புரத்தில் இயங்குது. வாங்க பார்க்கலாம் என்ன சொல்லியிருக்காங்கன்ட்டு. ஆசியாவிலேயே 2வது பெரிய நூலகம் அறிஞர் அண்ணா நூற்றாண்டு நூலகம். இதனோட பரப்பு பார்த்திங்கன்னா இது வந்து 8 அடுக்குகளை கொண்டது. எத்தனை அடுக்குங்க? 8 அடுக்கு கொண்டது. 8 ஏக்கர் பரப்பு கொண்டதுங்க. அப்போ ஆசியாவிலே 2வது பெரிய நூலகம்னா முதல் பெரிய நூலகம் எது எங்கே இருக்குது அப்படின்னா சீனாவில் இருக்குதுங்க. சீனாவில் தான் வந்துட்டு முதல் பெரிய நூலகம் இருக்குதுன்றாங்க. இந்த நூலகத்துக்கு வந்து இப்படி இருக்கணும்னு சொல்லி விதிகளை உருவாக்கி பார்த்தீங்க அப்படின்னா அரங்கநாதன் அப்படிங்கிறவர் தான் வந்துட்டு நூலகத்துக்கான விதிகளை வந்து உருவாக்கிறார். அரங்கநாதன் அப்படிங்கிறவர் தான் வந்து நூலகத்துக்கான விதிகளை உருவாக்கியவர். அதனால் இவரை வந்து இந்திய நூலகவியலின் தந்தை என அழைக்கப்படுகிறார். இந்திய நூலகவியலின் தந்தை யாருங்க? அரங்கநாதன் அப்படிங்கிறவர் தான் வந்துட்டு நூலகவியலின் தந்தைன்றாங்க. இதில் வந்துட்டு நம்ம 8 அடுக்கு இருக்குதுன்னு சொல்லி சொன்னோம். அதில் தரைத்தளத்தில் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு பார்வை குறைபாடு இருக்கிறவங்களுக்கானது வந்துட்டு தரைத்தளத்தில் வச்சுருக்காங்க. ஏன்னா மேலே போக முடியாது இல்லைங்களா, அதனால் பார்வை குறைபாடு இருக்கிறவங்க வந்துட்டு தரைத்தளத்தில் வச்சுருக்காங்க. அவங்க தொட்டு பார்த்து படிப்பதற்கு பார்த்திங்கன்னா பிரெய்லி நூல்கள் வந்துட்டு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? பிரெய்லி நூல்கள் வந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க வந்துட்டு அந்த ஒளி வடிவத்தை கேட்குறதுக்காக பார்த்திங்கன்னா குறுந்தகடுகள் வந்துட்டு ஒளி வடிவ நூல்கள் பார்த்திங்கன்னா குறுந்தகடுகள் உள்ளனன்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கு உதவி செய்ய பணியாளர்கள் இருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. பிரெய்லி எழுத்தில் வந்து நூல்களை உருவாக்கும் கருவியும் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. பிரெய்லி எழுத்து நூல்களும் இருக்குது, குறுந்தகடு கேட்டு ஒளி வடிவில் அல்ற நூல்கள் குறுந்தகடுகள் எல்லாமே இருக்குதுன்னு சொல்கிறாங்க. உதவி செய்ய அவங்களுக்கு பணியாளர் இருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பிரெய்லி எழுத்தில் நூல்களை உருவாக்குறதுக்கான கருவியும் இருக்குது, படியெடுக்கும் வசதியும் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? கருவி இருக்குது, பிரெய்லி எழுத்துக்களை உருவாக்குற கருவியும் இருக்குது, அது படியெடுக்கும் வசதியும் வந்துட்டு என்னென்னா தரைத்தளத்தில் இருக்குதுன்றாங்க. தரைத்தளம் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு பார்வையற்றோர்களுக்காக உருவாக்கப்பட்டதுன்னு சொன்னோம். அப்போ முதல் தளம் என்ன அப்படின்னா குழந்தைகளுக்காக உருவாக்கப்பட்டதுங்க. குழந்தைகள் பார்த்திங்கன்னா மகிழ்ச்சியான சூழலில் படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக செயற்கை மரம் ஒன்று உருவாக்கியிருக்காங்கங்க. இது வந்து இதில் ஸ்பெஷலுங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு 20,000க்கும் மேற்பட்ட பல்லூடக குறுந்தகடுகள் வந்துட்டு இருக்குது. எதுலைங்க? முதல் தளத்துலேங்க. பிற நாடுகள்லேருந்து திரட்டப்பட்ட 50,000க்கும் மேற்பட்ட நூல்களும் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதாவது 20,000க்கும் மேற்பட்ட பல்லூடக குறுந்தகடுகள் வந்துட்டு குழந்தைகளுக்காக வந்து சேகரித்து வைக்கப்பட்டது. 20,000க்கும் மேற்பட்ட பல்லூடக குறுந்தகடுகள். அப்புறம் பார்த்திங்கன்னா பிற நாடுகள்லேருந்து திரட்டப்பட்ட 50,000க்கும் மேற்பட்ட நூல்களும் பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு முதல் தளத்தில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்துட்டு முதல் தளத்தில் இருக்குது, அதாவது அவங்க எந்தெந்த தளத்தில் என்னென்ன இருக்குதுன்னு சொல்கிறாங்க. தரைத்தளத்தில் பார்த்திங்க அப்படின்னா சொந்த நூல் படிப்பகம் வந்து இருக்குது. சொந்த நூல்களை கொண்டு வந்து படிக்கிறவங்களுக்கு வந்து தரைத்தளத்தில் வச்சுருக்குறாங்க. தென் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிரெய்லி நூல்கள், அதாவது கண் பார்வையற்றோர் பறக்கிறதுக்கான வந்து பிரெய்லி நூல்கள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. முதல் தளம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா பார்வையற்றோர்களுக்காக கொடுக்குறாங்க. செகண்டு பார்த்திங்கன்னா குழந்தைகளுக்காக கொடுத்துருக்காங்க. குழந்தைகள் பிரிவு அது. பருவ இதழ்களும் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ முதல்ல பார்வையற்றோருக்கு ஃபஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க, அடுத்தது குழந்தைகளுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க, அடுத்தது தமிழுக்கு கொடுக்குறாங்க. 2ஆம் தளம் பார்த்திங்கன்னா தமிழ் நூல்கள் இருக்குதுங்க. 3வது தளம் பார்த்திங்கன்னா கதையா அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. கணினி, தத்துவம், அரசியல். அறிவியல் கிடையாதுங்க, அரசியல். இங்கே வந்து கணினி, தத்துவம், அரசியல் 3 இருக்குது. கதையா அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கே ஆங்கிறது பார்த்திங்கன்னா அரசியல், அறிவியல் கிடையாது. தென் 4வது பார்த்தீங்க அப்படின்னா ஆர்ட்ஸ் குரூப்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆர்ட்ஸ் குரூப்பில் என்னென்னங்க இருக்கும்? பொறியியல் இருக்கும், வணிகவியல் இருக்கும். அதுபோக இந்த பொறியியலும் வணிகவியல் படித்தோம்னா சட்டம் படிக்க போகலாம். சட்டம் ஒரு கல்வின்னு சொல்லி அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? 5வது தளம் பார்த்தீங்கன்னா பயாலஜி குரூப் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. உயிரியல் கிடையாது, அறிவியல்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? கணிதமாக அறிவியலும் படித்தோம்னா தான் மருத்துவம் போக முடியும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. 5வது தளம். ஓகேங்களா? 5வது தளத்தை பார்த்தீங்கன்னா மருத்துவத்துக்கு கொடுத்துட்டோம். அப்போ அடுத்தது பொறியியலுக்கு வரணும் இல்லைங்களா, அது 6வது தளத்துக்கு கொண்டு வராங்க.
அதாவது கணினி அறிவியல் படித்தா வந்துட்டு பொறியியலுக்கும் போகலாம். ஆனால் பார்த்திங்கன்னா 5வது தளத்துக்கே கொடுத்ததுனால 6வது தளத்துக்கு என்னென்னா ஃபுல்லாமே பார்த்திங்கன்னா ப்ரொஃபஷனல் டிகிரி கொடுத்துருப்பாங்க. பொறியியல், வேளாண்மை, திரைப்படக்கலை அப்படின்னு சொல்லிட்டு. சட்டம், அதாவது ப்ரொஃபஷனல் டிகிரி தாங்க. ஆனால் வந்துட்டு பொருளியலும் வணிகவியலும் படித்தா சட்டத்துக்கு போகலாம் அப்படிங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கே வந்து 6ஆம் தளத்தில் சட்டம் வராது. பொறியியல், வேளாண்மை, திரைப்படக்கலை 3 தான் இருக்குங்க. இது வந்து ப்ரொஃபஷனல் டிகிரிங்க. 7வது தளம் பார்த்திங்கன்னா இது எல்லாத்தையும் படித்து முடிச்சதுக்கப்புறம் நாம் என்னங்க சுற்றுலா போகலாம், வெளியில் சுற்ற போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ சுற்றுலா போனோமா அப்படின்னா என்ன, வரலாறு கேட்கலாம், புவியியல் கேட்கலாம், அந்த மாதிரி நான் வச்சுக்கோங்க. அங்கே 7வது தளத்தில் என்னென்னா அரசு கீழ்த்திசை சுவடி நூலகமும் இங்கே தான் இயங்குதுங்க. ஓகேங்களா. அரசு கீழ்த்திசை சுவடிகள் நூலம் அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் 7வது தளத்தில் இயங்குதுங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 7வது தளத்தில் அரசு கீழ்த்திசை சுவடிகள் நூலகம் இயங்குது. இதில் வரலாறு, சுற்றுலாவும் அதில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அந்த இதில் தளத்தில் இருக்குதுன்றாங்க. 8வது தளம் பார்த்திங்கன்னா கல்வி தொலைக்காட்சியும் அலுவலகத்தின் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பிரிவு அப்படின்னு சொல்லி நூலகத்தின் அலுவலக பிரிவும் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. இப்படி ஞாபகம் வச்சுங்க. இந்த நூலகத்தை படித்து உயர்ந்த நிலையை அடைஞ்சவங்க பார்த்தீங்க அப்படின்னா அறிஞர் அண்ணா, ஜவஹர்லால் நேரு, அண்ணல் அம்பேத்கர், காரல் மார்க்ஸ். அறிஞர் அண்ணா, ஜவஹர்லால் நேரு, அண்ணல் அம்பேத்கர், காரல் மார்க்ஸ் இவங்க எல்லாமே நூலகத்தில் படித்து உயர்ந்த நிலையை அடைந்தவர்கள் சொல்கிறாங்க. தென் அப்புறம் நூலகமே இல்லாத ஊருக்கு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு நடமாடும் நூலகம் அப்படிங்கிற திட்டத்தை வந்து கொண்டு வந்திருக்குதுங்க. நூலகமே இல்லாதவங்களுக்கு வந்துட்டு நடமாடும் நூலகம் அப்படிங்கிற திட்டத்தை வந்துட்டு கொண்டு வந்திருக்குது. சிறந்த நூலகர்களுக்கு வந்துட்டு என்ன விருது வழங்கப்படுறாங்க அப்படின்னா வந்துட்டு சிறந்த நூலகர்களுக்கு அரங்கநாதன் அதாவது விருது. அரங்கநாதன் தான் வந்துட்டு விதிகளை உருவாக்குனாரு. அதாவது அவர் தான் வந்துட்டு இந்திய நூலகவியலின் தந்தை என அழைக்கப்படுறாரு. அதனால் சிறந்த நூலகர்களுக்கு டாக்டர் அரங்கநாதன் விருது வழங்கப்படுறாங்க. ஓகேங்களா. டாக்டர் அரங்கநாதன் விருது வழங்கப்படுதுங்க. இதுக்கு முன்னாடி நூலகம் நோக்கி அப்படிங்கிற தலைப்பை பார்த்தோம். இப்போ நூலகத்தை பற்றி எல்லா புக்ஸ்லேயும் என்னென்ன கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறது வந்து ஒரு கன்சால்டேட்டாக பார்த்தெல்லாம் வாங்க. கற்றது கைமண்ணளவு கலாதது உலகளவு அப்படின்னு சொன்னவங்க யாருங்க, அவையார் தாங்க சொன்னாங்க. ஓகேங்களா. நூலகத்தின் வகைகள் பார்த்திங்கன்னா மாவட்ட நூலகம், அதிலிருந்து கிளை நூலகம், ஊர்ப்புற நூலகம், பகுதி நேர நூலகம், தனியார் நூலகம் என நூலகம் பல வகைப்படும் சொல்கிறாங்க. நூலக விதிகளை உருவாக்கியவர் பார்த்திங்கன்னா அரங்கநாதன் அப்படிங்கிறவங்க. அதனால் அவரை நூலகத்தின் தந்தை என அழைக்கப்படுறவங்க. தென் சிறந்த நூலகர்களுக்கு பார்த்திங்கன்னா அரங்கநாதன் விருது வந்துட்டு வழங்குறாங்க. சிறந்த நூலகர்களுக்கு என்ன விருதுங்க, அரங்கநாதன் விருது வந்து வழங்குறாங்க. அறிஞர் அண்ணா, ஜவஹர்லால் நேரு, அண்ணல் அம்பேத்கர், காரல் மார்க்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நூலகத்தை கற்றுட்டு பெரிய நிலையை அடைஞ்சவங்க. தென் தமிழக அரசு வந்து ஒரு நூலகம் இல்லா ஊருக்கு பார்த்தீங்கன்னா நடமாடும் நூலகம் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை வந்துட்டு அறிமுகப்படுத்திக்குதுங்க. நடமாடும் நூலகம் ஆசிய கண்டத்திலேயே மிகப்பெரிய நூலகம் பார்த்தீங்கன்னா சீனாவில் உள்ளதுன்னு சொல்கிறாங்க. இது எல்லாமே புக்ஸில் பார்த்துருப்போம். தென் அண்ணா நூற்றாண்டு நூலகத்தை பற்றி ஆசிய கண்டத்திலே 2வது பெரிய நூலகம் பார்த்திங்கன்னா அண்ணா நூற்றாண்டு நூலகம். அது சென்னை கோட்டூர்புரத்தில் வந்துட்டு இருக்குதுங்க. இங்கே இருக்குது சென்னை கோட்டூர்புரத்தில். 8 அடுக்குகளை கொண்டது, 8 ஏக்கர் பரப்பில் இருக்குதுங்க. இது தென் தரைத்தளம் பார்த்திங்கன்னா பார்வை குறைபாடு உடையோருக்கான பிரிவுங்க. பார்வை குறைபாடு உடையோருக்கான பிரிவுங்க. தொட்டு பார்க்க பிரெய்லி நூல்கள் வந்துட்டு இங்கே இருக்குதுங்க. அவங்க என்னங்க பிரெய்லி இதுதான் படிப்பாங்க. ஸோ பிரெய்லி நூல்கள் இருக்குதுங்க. அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக பணியாளர் விடுறாங்க. பிரெய்லி முறையில் நூல் உருவாக்கும் கருவியும் இருக்குது, படியெடுக்கும் வசதியும் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. முதல் தளம் பார்த்திங்கன்னா குழந்தைகளுக்காக உருவாக்கப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. மகிழ்ச்சியான சூழல் படிக்க செயற்கை மரம் உள்ளது. 20,000க்கும் மேற்பட்ட பல்லுலக குறுந்தகடுகள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. பிற நாடுகள்லேருந்து திட்டப்பட்ட 50,000க்கும் மேற்பட்ட நூல்கள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இதோட பருவ இதழ்களும் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. 2ஆம் தளம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டுக்கு வந்து பார்வையாளருக்கு ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ், செகண்டு பார்த்திங்கன்னா குழந்தைகளுக்கு, தேர்டு பார்த்திங்கன்னா தமிழ் நூல்களுக்கு வந்து தேர்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருப்பாங்க 2வது தளத்தில். 3ஆம் தளத்தில் வந்து கதையான்னு சொல்லி நாம வைக்க சொன்னால் கணினி, தத்துவம், அரசியல் நூல்கள். இந்த 4ஆம் தளத்தில் பார்த்தீங்கன்னா அதாவதுட்டு ஆர்ட்ஸ் குரூப்னு சொல்லி நாம் வைக்க சொன்னால் பொருளியல், வணிகவியல்னு சொல்லினா பொருளியல், வணிகவியல் போனால் சட்டம், கல்வி படிக்கலாம். தென் 5ஆம் தளம் போட்டிங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா பயாலஜி குரூப்னு நான் வச்சுக்கோங்க. கணிதம், அறிவியல்னு சொல்லிட்டு நான் வச்சுக்கோங்க. கணிதம், அறிவியல் போனால் மருத்துவம் படிக்க முடியும்னு சொல்லி நான் வச்சுக்கோங்க. மருத்துவத்தை பற்றி பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் பொறியியலுங்க. பொறியியலுக்கு அப்புறம் இந்த இதில் ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷனல் டிகிரி தான் சொல்லியிருப்பாங்க. பொறியியல், வேளாண்மை, திரைப்படக்கலைன்னு சொல்லிட்டு. தென் இதெல்லாம் படித்து முடிச்சுட்டு நம்ம போகிறது சுற்றுலாங்க. ஸோ 7ஆம் தளம் சுற்றுலா இருக்குது, வரலாறு இருக்குது, புவியியல், அரசு கீழ்த்திசை சுவடிகள் நூலகம் அப்படின்னு சொல்லிட்டு 7ஆம் தளத்தில் இருக்குதுங்க. அரசு கீழ்த்திசை சுவடிகள் நூலகம் அண்ணா நூற்றாண்டின் 7ஆம் தளத்தில் இருக்குதுங்க. 8ஆம் தளம் பார்த்தீங்கன்னா கல்வி தொலைக்காட்சி நூலகத்தின் அலுவலக பிரிவு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா.
அடுத்தது பார்த்தீங்கன்னா தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம் பற்றி புக்ஸில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு, இந்தியாவில் உள்ள தொன்மையான நூலகத்தில் வந்துட்டு ஒன்றுங்க. அதாவது ஆசியா கண்டத்திலேயே வந்துட்டு மிக தொன்மையான நூலகம் அப்படின்னு சொன்னால் தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம் தான். தொன்மையானதுன்னு கேட்டாங்கன்னா தஞ்சை சரஸ்வதி நூலகம் அப்படின்னு மகால் நூலகம் சொல்லணும். கிபி 1122 முதல் இயங்குறதுன்னு கல்வெட்டு செய்தி சொல்கிறதுங்க. தமிழ் தெலுங்கு அப்படிங்கிற பல்வேறு மொழியின் உள்ள ஓலைச்சுவடியுமே கையெழுத்துப்படியும் உள்ளதுன்னு சொல்கிறாங்க. தலை சிறந்த ஓவியங்களும் தொன்மையான இசைக்கருவிகளும் இடம்பெறுகின்றனன்னு சொல்கிறாங்க. தலை சிறந்த ஓவியங்களும் தொன்மையான இசைக்கருவிகளும் இதில் இடம்பெறுது. தொன்மையான நூலகன்றதால தொன்மையான இசைக்கருவி இருக்குதுன்னு சொல்லி நான் வச்சுங்க. அடுத்தது ஊவேச நூலகம் பார்த்திங்கன்னா 1942 தொடங்கியிருக்கிறாங்க. அதாவது சரஸ்வதி மகால் அந்த நூலகத்தில் பார்த்திங்கன்னா தமிழ் தெலுங்கு மட்டும்தான் ஓலைச்சுவடிகள் இருக்குதுங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இதில் வந்து தமிழ் தெலுங்கு அதிகபட்சமாக வடமொழி இருக்குதுன்னு சொல்லி நான் வச்சுங்க. இதில் 2128 ஓலைச்சுவடி இருக்குது. 2941 தமிழ் நூல்கள் இருக்குதுங்க. எங்கேங்க ஊவேச நூலகத்தில் வந்துட்டு 2128 ஓலைச்சுவடி இருக்குதுங்க. 2941 தமிழ் நூல் இருக்குதுங்க. எங்கேங்க ஊவேச நூலகம். கீழ்த்திசை நூலகம் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி பார்த்தோம். இது அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் 7ஆம் தளத்தில் இயங்குதுன்னு சொல்லி பார்த்துருந்தோம். இது பார்த்திங்கன்னா 1869ஆம் ஆண்டு வந்து தொடங்கப்பட்டதுங்க. இதில் பார்த்திங்கன்னா தமிழ் தெலுங்கு, இதுக்கு முன்னாடி வடமொழி இருந்ததுன்னு சொன்னால் அதுக்கு பதிலாக இங்கே கன்னட மராத்தி இருக்குதுன்னு சொல்கிறாங்க. மொழி ஓலைச்சுவடி இருக்குதுன்னு சொல்கிறாங்க. கணிதம், வானவியல், மருத்துவம், வரலாறு என பல்துறை நூல்கள் வந்துட்டு இதில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. கணிதம், வானவியல், மருத்துவம், வரலாறுன்னு பல்துறை நூல்கள் இருக்குது. தற்போது அண்ணா நூற்றாண்டு நிலையத்தில் 7ஆம் தளத்தில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா கன்னிமரா நூலகம். இது பார்த்திங்கன்னா 1896 வந்துட்டு தொடங்கியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அதாவது இதுக்கு முன்னாடி இருந்த நூலகம் பார்த்திங்கன்னா 69 தொடங்கின மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதை அப்படியே திருப்பி போட்டிங்கன்னா 96ங்க. ஓகே, அப்படி நான் வச்சுக்கோங்க. தென் தமிழ்நாட்டின் மைய நூலகம் இதுங்க. ஏன் அப்படின்னா நிறைய தமிழ் நூல்கள் இருக்கிறனால தமிழ்நாட்டின் மைய நூலகம் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்திய நாட்டின் களஞ்சிய நூலகங்களில் இது ஒன்று. ஓகேங்களா, தமிழ் நூல் அதிகமாக இருக்கிறனால இது களஞ்சிய நூலகங்கள் ஒன்றுன்னு சொல்லுங்க. 6000க்கும் அதிகமான நூல்கள் உள்ளன. உலகளவில் தமிழ் நூல்கள் இருக்குது இதில் தாங்க. உலகளவிலேயே தமிழ் நூல்கள் இருக்குது பார்த்திங்கன்னா கன்னிமரா நூல் நிலையத்தில் தாங்க இருக்குது. இது என்னென்னா இந்தியாவில் வெளியிடப்படும் புத்தகங்கள், நாளிதழ்கள், பருவ இதழ்கள் எல்லாத்தினோட ஒரு பிரதி வந்து இதில் பாதுகாக்கப்படுதுன்னு சொல்கிறாங்க. என்னங்க, எங்கேங்க கன்னிமரா நூலகத்தில் தான் பார்த்திங்கன்னா அதாவது இந்தியாவில் வெளியிடப்படும் புத்தகங்கள், நாளிதழ்கள், பருவ இதழ்கள் எல்லாமே ஒரு பிரதி வந்து பாதுகாக்கப்படுதுன்றாங்க. 3ஆம் தளத்தில் பார்த்திங்கன்னா மறைமலை அடிகள் நூலகம் வந்து செயல்பட்டு வருதுங்க. கன்னிமரா நூலகத்தோட 3ஆம் தளத்தில் பார்த்திங்கன்னா என்ன நூலகம் செயல்படுதுங்க? மறைமலை அடிகள் நூலகம் செயல்படுதுன்னு சொன்னாங்க. அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் பார்த்திங்கன்னா 7ஆம் தளத்தில் கீழ்த்திசை நூலகம் இருக்குது. இதில் கன்னிமரா நூலகத்தில் 3ஆம் தளத்தில் மறைமலை அடிகள் நூலகம் இருக்குது. இந்த கன்னிமரா நூல் நிலையம் எங்கே இருக்குதுன்னா சென்னை எழும்பூரில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா வீட்டுக்கு ஒரு நூலகம் அமைப்போம் அப்படின்னு சொன்னவர் யாருங்க அப்படின்னா அறிஞர் அண்ணாங்க. அதாவது வீட்டுக்கு ஒரு நூலகம் அமைப்போம்னா வீட்டில் ஒவ்வொரு புத்தகமும் வச்சுருக்கணும்னு சொல்லி ஒரு சென்டென்ஸ் கொடுத்து இது யார் இது பண்ணாங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா அறிஞர் அண்ணா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அங்கே கொஷின் இது பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. தென் வாழ்க்கையின் அடிப்படை தேவைகளுக்கு அடுத்த இடம், அதாவது உணவு, உடை, இருப்பிடம், அதை தாண்டி அடுத்த இடம் கொடுக்க வேண்டியது புத்தகத்துக்குன்னு சொல்லுவார் அறிஞர் அண்ணா தாங்க. போக விரும்பினால் ஒரு நூலகத்திற்கு செல் அப்படின்னு சொல்லி சொன்னது வந்துட்டு டெஸ்கார்ட்ஸ் அப்படிங்கிறவர் வந்துட்டு போக விரும்பினால் ஒரு நூலகத்துக்கு செல்லுன்னு சொன்னாங்க. கைத்துப்பாக்கியை விட பெரிய ஆயுதம் புத்தகமே அப்படின்னு சொன்னவர் லெனின். கைத்துப்பாக்கியை விட பெரிய ஆயுதம் புத்தகமே அப்படின்னு சொன்னவர் வந்து லெனின். உடலுக்கு உடற்பயிற்சி போல் மனதுக்கு பயிற்சி புத்தக வாசிப்புன்னு சொன்னவர் சிக்மண்ட் ஃப்ராய்ட் அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா உடலுக்கு உடற்பயிற்சி போல் மனதுக்கு பயிற்சி வந்துட்டு புத்தக வாசிப்புன்னு சொன்னவர். புது வாழ்வை தேடுகிறீர்களா, ஒரு புத்தகத்தை வாசிக்க தொடங்குங்கள்னு சொன்னவர் வந்துட்டு இங்கர்சால் அப்படிங்கிறவங்க. நல்ல புத்தகம் வாங்கி வந்து என்னை சந்திப்பவனே என் தலை சிறந்த நண்பன் அப்படின்னு சொன்னவர் யாருன்னா ஆபிரகாம் லிங்கம்ங்க. சாரிங்க, நல்ல புத்தகம் வாங்கி வந்து என்னை சந்திப்பவனே என் தலை சிறந்த நண்பன் சொன்னவர் வந்து ஆபிரகாம் லிங்கன் தான் வந்துட்டு சொல்லியிருக்காருங்க. எந்த புத்தகத்தையும் படிக்காத புத்தகம் என்று சொல்லாதீர், படிக்க வேண்டிய புத்தகம் என்று சொல்லுங்கள்னு சொன்னவர் யாருன்னாங்க விவேகானந்தருங்க. ஓகேங்களா, எந்த புத்தகத்தையும் படிக்காத புத்தகம் என்று சொல்லாதீர்கள், படிக்க வேண்டிய புத்தகம் என்று சொல்லுங்கள்னு சொன்னவர் விவேகானந்தர். ஒரு மனிதன் ஆண்டுக்கு 2000 பக்கங்களாவது படித்தால்தான் அன்றாட உலக நடப்பில் அறிந்த மனிதனாக கருதப்படுவான்னு சொன்னது வந்து யுனெஸ்கோ என்ன சொல்லுதுங்க, ஒரு ஆண்டுக்கு வந்துட்டு 2000 புத்தகங்களாவது படிக்கணும்
அப்படின்னு சொல்லியிருக்காங்க யுனெஸ்கோ. ஓகேங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா கிரீஸ், அதாவது முதல்ல வந்துட்டு நூல் நிலங்களை அமைச்சவர் யார் அப்படின்னா வந்துட்டு கிரேக்கர்கள் தாங்க. கிரீஸ் நாட்டு அரசு தான் வந்து முதல்ல மக்களுக்கான நூல் நிலங்களை வந்து அமைச்சதுங்க. இந்தியாவில் உள்ள நூலகங்கள் கல்கத்தா தேசிய நூலகம் தான் வந்துட்டு முதன்மையானது. பெரிய நூலகங்களுக்கு கூடங்க. புத்தகத்துக்கு, அதாவது நூலகத்துக்கு என்னென்ன பேர் சொல்கிறாங்கன்னா புத்தகசாலை, ஏடகம், சுவடியகம், சுவடிச்சாலை, வாசகசாலை, படிப்பகம், நூல் நிலையம், பண்டாரம் அப்படிங்கிற ஒரு பேரும் இருக்குது. மற்றது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது அது நூல் நிலையத்துக்குன்னு கண்டுபிடிச்சிடலாங்க. பண்டாரங்கிற ஒரு நேம் பார்த்திங்கன்னா அதுவும் பார்த்திங்கன்னா நூலகத்துக்கான ஒரு நேம்ங்க. ஆங்கிலத்தில் லைப்ரரி என்பது நூலகத்தை குறிக்கும்னு சொல்கிறாங்க. லிப்ரா அப்படிங்கிற லத்தீனுக்கு புத்தகம் என்று பெயர்னு சொல்கிறாங்க. லிப்ரா அப்படிங்கிற லத்தீன் வேர்டுக்கு புத்தகம்னு சொல்கிறாங்க. இந்தியாவிலேயே முதன்முறையாக தமிழக அரசு தான் 1948ஆம் ஆண்டு பொது நூலக சட்டத்தை வந்து இயற்றியது. இந்தியாவிலே முதன்முறையாக 1948 வந்துட்டு பொது நூலக சட்டத்தை இயற்றியது தமிழ்நாடு அரசு தான் சொல்கிறாங்க. தென் தமிழக அரசின் பள்ளி கல்வித்துறை பார்த்திங்கன்னா புத்தக பூங்கொத்து அப்படிங்கிற வகுப்பறை நூலக திட்டத்தை தொடங்குதுங்க. பள்ளிக்கல்வித்துறை இங்கே என்ன திட்டத்தை தொடங்குதுங்க? புத்தக பூங்கொத்து அப்படிங்கிற வகுப்பறை நூலக திட்டத்தை வந்து தொடங்குதுங்க. ஆசியாவிலேயே மிக பழமையான நூலகம் தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம். இந்திய மொழிகள் அனைத்திலும் உள்ள உளவுச்சூடி இங்கு பாதுகாக்கப்படுகிறதுன்னு சொல்கிறாங்க. உலக அளவில் தமிழ் நூல்கள் அதிகம் உள்ள நூலகம் எதுங்க? ஆல்ரெடி சொன்னதாங்க, கன்னிமர நூலகத்தில் தாங்க வந்துட்டு உலக அளவில் வந்துட்டு தமிழ் நூல்கள் அதிகமாக உள்ள நூலகம். இது பார்த்திங்கன்னா எங்கே இருக்குதுன்னா எழும்பூரில் இருக்குதுங்க. இந்தியாவில் தொடங்கப்பட்ட முதல் பொது நூலகம் பார்த்திங்கன்னா திருவனந்தபுரம் நடுவன் நூலகம் தான் வந்துட்டு இந்தியாவிலே தொடங்கப்பட்ட முதல் பொது நூலகம்ங்க. முதல் நூலகம் கிடையாதுங்க, பொது நூலகம். ஓகேங்க. தென் கல்கத்தாவில் பார்த்திங்கன்னா 1836ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டு 1953ஆம் ஆண்டு பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு பொது நூலகமாக கொண்டு வரப்பட்டதுங்க. தேசிய நூலகம்ங்க. இது மிகப்பெரிய நூலகங்க. இது ஆவணக்காப்பமாகவும் நூலகமாகவும் திகழ்கிறதுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. உலகின் மிகப்பெரிய நூலகம் பார்த்திங்கன்னா அமெரிக்காவில் உள்ள லைப்ரரி ஆஃப் காங்கிரஸ் அப்படிங்கிறதா வந்துட்டு உலகின் மிகப்பெரிய நூலகம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. தென் அடுத்தது பார்த்திங்கன்னா தமிழகத்தில் மிக பழமையான நூலகங்கள் பார்த்திங்க அப்படின்னா ஏன்னா தமிழகத்தில் உள்ள மிக பழமையான நூலகங்கள் என்னென்னு பார்த்தா சரஸ்வதி மகால் நூலகம் தஞ்சையில் இருக்கிறதா வந்துட்டு மிக பழமையான நூலகம். அரசின கீழ்த்திசை சுவடி நூலகம் சென்னைன்னு சொல்கிறாங்க. கன்னிமரா நூலகம் சென்னை வந்து புது புக்கில் என்ன போட்டிருக்காங்கன்னா 1896 தொடங்க தான் போட்டிருக்காங்க. ஆனால் பழைய 10th புக்கில் 1869 அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. தென் சென்னை பல்கலைக்கழக நூலகம் பார்த்திங்கன்னா 1907. அண்ணாமலை பல்கலைக்கழக நூலகம் சிதம்பரம் பார்த்திங்கன்னா 1929. டாக்டர் ஊவேசர் நூலகம் பார்த்திங்கன்னா 1942 நாங்கள் போட்டிருக்காங்க, இங்கே 47ன்னு போட்டிருக்காங்க. தென் மறைமலை அடிகள் நூலகம் சென்னை பார்த்திங்கன்னா 1958. இது வந்து கன்னிமரா நூல் நிலையத்தில் 3வது தளத்தில் இயங்குதுன்னு சொல்லி பார்த்தா ஆல்ரெடி. மதுரை காமராசர் பல்கலைக்கழக நூலகம் பார்த்திங்கன்னா 1966 பார்த்திங்க அப்படின்னா இது பண்ணியிருக்காங்க. உலகத்தமிழ் ஆராய்ச்சி நிறுவன நூலகம் பார்த்திங்கன்னா 1970. தஞ்சை தமிழ் பல்கலைக்கழக நூலகம் பார்த்திங்கன்னா 1981 இது பண்ணியிருக்காங்க, ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அவ்வளோதாங்க நூலகம் பற்றின தமிழ்.